புதுவையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்ததாக மிரட்டி 73 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் ஒருவர் சிக்கினார். கடந்த ஜூலையில் சிபிஐ அதிகாரி என கூறி செல்போனில் பேசிய மோசடி நபர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் ஆதார் மூலம் வங்கி கணக்கு துவங்கி 1 கோடி ரூபாய்க்கு மேல் பண மோசடி நடந்திருப்பதாகவும் அதற்காக டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளதாக ஏமாற்றி அவரிடம் இருந்து 73 லட்சம் ரூபாயை பறித்துள்ளார். இது குறித்த புகாரில் கமிஷன் தொகைக்காக மோசடி நபருக்கு வங்கி கணக்கு தொடங்கி கொடுத்த திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பீரகா வம்சி என்பவர் சிக்கினார். தூத்துக்குடி மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தில் தார் சாலை மற்றும் மின் விளக்கு வசதி செய்து தர வலியுறுத்தி கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பூசாரிப்பட்டி கிராம சாலை சேதமடைந்து காணப்படுவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்துடன் சென்று வருகின்றனர். இதனால் புதிய தார் சாலையும் மின் விளக்கு வசதியும் செய்து தர வலியுறுத்தி கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விசாரணை கைதி மர்ம மரணம் தொடர்பாக மறு பிரேத பரிசோதனை செய்ய விடிய அரசிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பெரம்பலூரை சேர்ந்த ரேவதி என்பவர் தனது மகன் சுபின்குமார் காவல்துறையினரால் பொய்யாக கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டு திருச்சி சிறையில் காவலில் வைக்கப்பட்டதாகவும் அப்போது உயிரிழந்த சுபின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார். மேலும் வழக்கை சிபிஐ அல்லது சிபிசிஐடிக்கு மாற்றவும் உரிய இழப்பீடு வழங்கவும் மறு பிரேத பரிசோதனை செய்யவும் கோரியிருந்தார். இதையடுத்து சுபின்குமார் உடலை மறு பிரேத பரிசோதனை செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே குறுகிய பாலத்தை அகற்றிவிட்டு புதிய அகலமான பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள குறுகிய பாலம் மிகவும் சேதமடைந்து பாலத்தின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு உடைந்து விழும் நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த குறுகிய பாலத்தை அகற்றிவிட்டு புதிய பாலம் அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தியும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்த அவர்கள் திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் அசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நாப்பாளையம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்தவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த 5 பேர் சிக்கினர். கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நாப்பாளையம் பகுதியில் ரமேஷ் என்பவர் தனது நண்பர் ஹரீஷுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த 7 பேர் கொண்ட கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி ரமேஷிடமிருந்த பணத்தை பறித்துச் சென்றுள்ளனர். இதையடுத்து வழிப்பறியில் ஈடுபட்ட 5 பேர் சிக்கிய நிலையில் 2 பேர் தலைமறைவாக உள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி திரையரங்குகளில் அதிக விலைக்கு தின்பண்டம் விற்கப்படுவதை தடுக்க விடிய மாநகராட்சிக்கு அதிமுக சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டத்தில் மாநகராட்சி எதிர்க்கட்சி அதிமுக கொறடா வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி பத்திரிகையாளர்களுக்கு மானிய விலை வீட்டுமனை பட்டா வழங்கவும், லைன்ஸ் டவுன் பகுதியில் 55 குடியிருப்புகளுக்கு பட்டாவை ரத்து செய்ய வழங்கிய உத்தரவை மறுபரிசீலனை செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என அதிமுக சார்பில் வலியுறுத்தினார். எப்போதும் மக்களோடு நின்று மக்கள் பிரச்சனைகளை பேசும் அதிமுகவிற்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர். தூத்துக்குடி மாநகரத்தில் எல்லா திரையரங்குகளிலுமே பாத்தீங்கன்னா சாதாரணமா வெளியில இருக்கிற ஐஸ்கிரீம் 30 ரூபாய்னா உள்ள வந்து 80 ரூபாய், பாப்கார்ன் வெளியில 30 ரூபாய்னா உள்ள 180 ரூபாய். இப்படி உள்ள எல்லா திரையரங்குல எல்லா பொருட்களோட விலையுமே பல மடங்கு உயர்வு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் முள்ளூர்துறை ஏவிஎம் கால்வாய் கரை பகுதியில் தனி நபருக்கு பட்டா வழங்கியதை கண்டித்து மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முள்ளூர்துறையை ஒட்டிய கால்வாய் கரை பகுதி ராபர்ட் ப்ரூஸ் என்பவருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் ஏவிஎம் கால்வாய் கரை பகுதியை தனியாருக்கு லஞ்சம் வாங்கிக் கொண்டு பட்டா போட்டு கொடுத்ததை கண்டித்து குமரி மாவட்ட மீன் தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. பிளாட் போடுவதற்காகத்தான் அவருடைய பிளான்.
நல்லபடியாக அவர் மனசறிந்திருந்தால் அவருக்கும் பாதை தேவை. எனவே இதை ஒரு சாலையாக அவர் விட்டிருக்கலாம். தேவையில்லாமல் தனது வீம்புக்காக இந்த பிரச்சனையை அவர் வளர்த்துக் கொண்டிருக்கிறார். எனவே அரசாங்கம் உடனடியாக அதன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்த ஊர் மக்கள் அனைவரும் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நீர்நிலைகள் மற்றும் பொதுப்பாதையை ஆக்கிரமிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முடுக்கல்லான்குளம் கிராமத்தில் சில தனிநபர்கள் சட்டவிரோதமாக பட்டியலின மக்களின் நிலம் மற்றும் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்து வருவதாக கூறப்படுகிறது. வாய்க்கிழிய சமூக நீதி குறித்து பேசும் திமுகவினர் பட்டியலின மக்களின் நிலம் ஆக்கிரமிக்கப்படுவது குறித்து நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கண் துடைப்பாக பட்டா வழங்கி நிலத்தை அளந்து தராத விடிய அரசுக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு விடிய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்குவது போல் காட்டிக்கொண்டு விளம்பரம் தேடியது. ஆனால் இதுவரை அதற்கான நிலத்தினை அளந்து கொடுக்கவில்லை. மேலும் வீட்டுமனை கேட்டு மனு அளித்த விடுபட்ட மாற்றுத்திறனாளிகளையும் புறக்கணித்து வருகிறது. இதனால் வெகுண்டெழுந்த மாற்றுத்திறனாளிகள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடிய அரசுக்கு எதிராக ஆவேச கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து திருவலம் செல்லும் சாலையில் காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை கடையின் ஷட்டரை இளைஞர் ஒருவர் திறந்து திருட முயலும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடை உரிமையாளர் ஷட்டரை மூடி உணவுக்கு சென்ற வேளையில் இளைஞர் ஒருவர் கடையின் ஷட்டரை திறக்க முயற்சித்ததில் உள்ளே நுழைய முடியாமல் திரும்பிச் செல்வது வீடியோவாக வெளியானது. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ளதால் பட்ட பகலிலேயே திருட்டு சம்பவங்கள் சாதாரணமானதாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர்.